நீங்க எந்த தப்பு பண்ணாலும் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடலாம். ஆனா பண விஷயத்துல மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. அதான் கர்த்தர் சொல்லுவார். சரியா? பண விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு ஆண்டவர் சொல்றார். சரியா? வேற விபச்சாரக்காரன் கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பான். கொலைகாரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிருவான். ஆனா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. கர்த்தர் அப்ப பண விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? பாவம் செய்யறது கூட ஓரளவு திடீர்னு என்ன பண்ண, திடீர்னு நம்மள அறியாம பாவத்துல விழுந்துட்டு திரும்ப ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட வந்துடலாம். ஆனா பணத்தை நீங்க தின்னு பழகிடக்கூடாது. நான் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்க பணம் பிரிக்கிற வேலைதான். சரியா? அப்ப ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, பணத்தை தின்னு பழகிறாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார். சரியா? அப்போ பணத்தை தின்னு பழகிறாதன்னு அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்படி ஆண்டவர்ட்ட கீழ்ப்படிஞ்சேன். பண விஷயத்துல அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் சொல்லியிருந்தார், பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணத்தை நீங்க தின்னு பழகிட்டீங்கன்னா உங்க கண்ணு குருடாயிரும். சரியா? அப்போ அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. சரியா? விபச்சாரக்காரன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிச்சிருவான். கொலைகாரன் கொள்ளைக்காரன்